இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும், பெரியோர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை நேரத்து வணக்கம். ஆக்சுவலாக இந்த விழாவை நான் தான் எடுத்துருக்கணும் எழில் சாருக்கு. ஏன்னா எழில் சார் டைரக்ஷன் பண்ண 13 படங்களில் 6 படத்தில் நான் தான் வில்லன். எழில் சார் வாழ்க்கையை வந்து கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு பின்புன்னு பிரிக்கிற மாதிரி, கிமு கிபின்னு பிரிக்கிற மாதிரி, யூனியனுக்கு முன்பு யூனியனுக்கு பின்பு அப்படின்னு பிரிக்கலாம். எழில் சார் வந்து தொடர்ந்து துல்லா மனம் துள்ளும், பெண்ணின் மடையை தொட்டு, பூவெல்லாம் முன்வாசம், அமுதன், இப்படி படங்கள் பண்ணிருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய பிரேக், தீபாவளி ஒரு பிரேக் விழுந்துச்சு. பிரேக்கு வந்தோடனே அவர் என்ன பண்ணார்னா அடுத்து படம் பண்ணு துடிக்கவே இல்லை. ஒரு அமைதியான இடத்துக்காக வந்து யூனியனில் வந்து ஒரு பொருளாளராக உட்காந்தாங்க. யூனியனுக்கு குறிப்பாக ஒரு பெரிய பழக்கம் இருக்குது, யார் வந்து உட்காந்தாலும் அவங்களை எந்திரிக்க விடாது. அந்த சேர் கம் போட்டு ஒட்டியிருக்கோம். அப்படி இதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. செல்வமணி சார்லாம் வந்து 20 வருஷமாக அவரை எந்திரிக்க விட மாட்டேது சேர். இப்போ தான் நான் கம்மெல்லாம் ஒட்டி பிரித்து அவரை எந்திரிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி அது அடுத்த ஆர் உதயகுமார் அண்ணன், பேரரசார், இவங்கெல்லாம் வந்து இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சேவை வந்து ஒரு பெரிய போதை. அப்படியே வந்து உறுப்பினருக்கான சேவை செய்யும்போது பெரிய போதையாகி அப்படியே சங்கத்திலேயே நம்ம அர்ப்பணிச்சிருவோம். ஆனால் எழில் சார் என்ன பண்ணார், சேவையும் முக்கியம்தான், அதற்கு மேலே என்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம்னு சொல்லி அந்த இடத்துல பொருளாளர் வேலை பார்த்தாலும் அந்த பொருளாளர் பதவிக்கு எவ்வளவு நியாயம் பண்ணினாரோ அதே பேர் ஒரு படைப்பாளனா ஒரு நியாயம் பண்ணிகிட்டே இருந்தார். அமைதியாக ஒரு மணியில் செதறனா அந்த மணியை ஒரு அழகான நரம்பில் கோத்து மாலையாக்குற மாதிரி சின்ன சின்னதாக சீன் பண்ணி ஒரு கதை பண்ணிகிட்டே இருந்தார். அந்த நேரத்தில் D40 ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. வழக்கமாக எங்கள் இயக்குனர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மரியாதைக்குரிய இயக்குனர், யார்ட்டையுமே நம்ம காமெடியாக பேச முடியாது. ஒரு பக்கம் விக்ரமன் சார், ஒரு பக்கம் KS ரவிக்குமார் சார், PVA சார், யார்ட்டையுமே நம்ம வந்து காமெடியாக பேச முடியாது. எனக்கு வந்து அப்போ தான் செல்வமணி சார் பழக்கம். ஆனால் அவர் பயங்கர காமெடிஷன் சொல்லுவார், எனக்கு அப்போ தெரியல. அதனால் அவர்கிட்ட நான் சீரியஸாக தான் பேசுவேன். காமெடியாக பேசக்கூடிய ஒரே ஆள் யார் தான், எழில் சார் தான். நான் பாட்டு அவர் பக்கத்தில் இருக்கும்போது அடிச்சு நான் பாட்டு எனக்கு என்னென்னா என்னுடைய மூஞ்சிக்கும் என்னுடைய இதயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. நான் வந்து இப்போ காலேஜில் வந்து பெரிய என்டர்டெய்னர். அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இல்லாமல் பிக்னிக்கே போக மாட்டாங்க. காலேஜில் வந்து வீக்லி 2 days வந்து படத்துக்கு போனால் 4 ஷோ கன்னியூ படம் பார்ப்போம், என் கூட தான் பார்ப்பாங்க. நான் இல்லாமல் போகவே மாட்டேன். அந்தளவுக்கு நான் காமெடி பண்ணிட்டே இருப்பேன், இது யாருக்குமே தெரியாது. அந்த விளக்கத்தில் நான் என்ன பண்ணேன், இந்த D40 ப்ரோக்ராமில் இஷ்டத்துக்கு ஏதோ டைலாக் போட்டுட்டே அதை நான் பாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் ஒரு சிரிப்பு சத்தை கேட்டு இருந்துச்சு. யாரா சிரிக்கிறது பார்த்தா எழில் சார் சிரிச்சே இருப்பார். எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சே இருந்தார். கண்டினியூவாக ஒரு 15 நாள் தொடர்ந்து சிரிச்சிட்டே இருந்தார். ஒரு நாள் கேட்டார், உன்னை எந்த முட்டாப்பை வந்து உங்களை வில்லனாக்குறது அப்படின்னாரு. சார் நீங்கள் அப்படிலாம் சொல்லாங்க சார், எனக்கு வாழ்க்கை கொடுத்த வசந்த பாலன் அவர் தான் எனக்கு வெயிலில் வில்லனாக்கிட்டார். அவர் போட்ட சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா. இல்லை ரவிமரியா, நீங்கள் சரியான காமெடி ப்ராடக்ட்டுங்க, இவ்வளோ காமெடி சென்ஸ்லாம் பார்க்க ரொம்ப ரேருங்க, நீங்கள் காமெடிங்க அப்படின்னாரு. சார் வில்லனா ஒரு 10 படம் நடிச்சாச்சு, இதுக்கப்புறம் யார் சார் எங்கள் காமெடி ஆக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, இல்லை உங்களுக்கு நடக்கும் பாருங்கன்னாரு. அதையும் நீங்களே செஞ்சிடக்கூடாது அப்படின்னா. நானே படம் இல்லாமல் யூனியனில் உட்காந்துட்ருக்கேன். இல்லை சார் நீங்கள் பண்ணுவீங்க சார், நான் பண்ண போகிறேன், ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுவோம், அந்த கேட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுதான் மனங்குத்தி பறவை. மனங்குத்தி பறவையில் சிவகார்த்திகேயன் சார் அறிமுகப்படுற படத்தில் என்னை வந்து ஒரு காமெடி வில்லனாக அறிமுகப்படுத்தினார். என்னுடைய திறமையை முழுதும் அறிந்தவர் வந்து ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை பற்றி தெரியும், ஒரு ஆசிரியருக்கு தன்னுடைய மாணவனை பற்றி தெரியும். அதே போல் என்னுடைய திறமையை முழுதும் அறிந்து அடுத்தடுத்த படங்கள் மனங்குத்தி பறவை, தேசிங்க ராஜா, வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், சரவணன் இருக்க பயமேன், ஜெகஜால கல்லாடி, இன்னைக்கு தேசிங்க ராஜா 2. எனக்கு பெரிய அதிசயம் என்னென்னா, தேசிங்க ராஜா 1லையும் நான் தான் வில்லன், தேசிங்க ராஜா 2லையும் நான் தான் வில்லன். ஹீரோ ஒரு படத்தோட பார்ட் 1 பார்ட் 2ல ஹீரோ வேணா இருக்கலாம், பார்ட் 1ல அவர் தான் ஹீரோ, பார்ட் 2ல இவர் தான் ஹீரோ. ஆனால் வில்லன் இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் பார்ட் 1ல ஹீரோ இருப்பார், பார்ட் 2ல ஹீரோ இருப்பார், பார்ட் 3ல ஹீரோ இருப்பார். ஆனால் வில்லன் பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் வேற ஆள் தான் இருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த ராசி பார்ட் 1லையும் நான் தான் வில்லன், பார்ட் 2லையும் நான் தான். எழில் சார் எப்படின்னா எல்லாருமே மிஸ்டர் கூலு, அண்ணன் வேற கொளுத்தி போட்டு போனார் உதயகுமார் அண்ணன். ரைம்பிரியா சொன்ன தம்பி உங்களை பற்றி, நான் பாட்டு நடிச்சுட்டே இருப்பேன், எழில் சார் எடுத்துக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவார். சத்தியமா அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் பாட்டு கொளுத்தி போட்டுறாதீங்க. எழில் சாருக்கு தெரியும் அவர் உள்ளுக்கு ஒரு டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைனுக்குள்ளே விளையாடுறான்னு தான் பார்ப்பார். ஒரு பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டோன்னு வந்துடுவார், ரவி அப்படி மெதுவாக வந்துடுவார் கிட்டக்க. அவர் விளையாட முருகன் சார் வருவார், முருகன் சார் விளையாட நம்ம ஞானசேகர் சார் வருவார். வந்து அது கொஞ்சம் அப்படியே ஏதாவது ஒரு வழியில் அதை கண்ட்ரோல் பண்ணிடுவார். அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன, எல்லாரும் சொன்னார். ஒரு ஸ்டேஜில் கூட ஒரு நடிகர் சொன்னார், அவர் பேர் சொல்ல விரும்பல, எழில் சார் அப்படியே ஜாலியாக உட்காந்துருப்பாரு, நான் பாட்டு நடிச்சுட்டு இருப்பேன். சத்தியமாக அப்படிலாம் இல்லை, ஜாலியெல்லாம் உட்காந்தா தொடர்ந்துலாம் வெற்றி கொடுக்கவே முடியாதுங்க.
ஒரு சீரியஸ் படத்துக்கு எவ்வளோ கிளைமாக்ஸ் எவ்வளோ முக்கியமோ அப்படி ஒரு காமெடி படத்துக்கு ஒவ்வொரு சீனும் முக்கியம். சீரியஸ் சீனுக்கு வந்து படத்தில் வந்து உட்காந்துருக்கான், அழுகுறானா, உட்காந்துருக்கானா, தூங்குறானா ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஸ்க்ரீனில் ஒரு காமெடி சீன் ஓடுனா கைத்தட்டு வந்தே ஆகணும், கைத்தட்டு வரல அந்த சீன் ஃப்ளாப். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தால் தொடர்ந்து காமெடி படங்களை பண்ணி இன்னைக்கு வந்து தேசிகாந்த் 1 எடுத்ததே 2 எடுக்கலாங்கிற அளவுக்கு நம்ம ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சாருக்கு ஐடியா வந்திருக்கு. அவர் பெரிய கிளவரான ஆள். எல்லாம் சொன்னாங்க இன்ஃபினிட்டிக்கு தொடர்ச்சி இருக்கும் அப்படின்னாங்க பார்த்திபன் சார். அவர் எவ்வளோ பெரிய கிளவர்னா, இந்த படத்தோடைய கதை வேற, இதுக்கு தேசிகதை 2ன்னு வச்சா பெரிய கேப்சர் பாயிண்ட்னு சொல்லி அந்த டைட்டில் வாங்குறது அவ்வளோ தூரம் பாடுபட்டு அந்த டைட்டில் வாங்கினார். அதுக்கப்புறம் இது எப்படி டபுள் ஆக்கிறது யோசிச்சார். இல்லை சார் நீங்கள் திரும்ப கொஞ்சம் தரம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் ஆச்சா, இது பெரிய ப்ளஸ் ஆச்சு, விஐபிலாம் கூப்பிடலாமே, இதே ஒரு ஃபங்க்ஷனாக போடு. அப்புறம் வேற என்ன பண்ணுறீங்க, போஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாமே, ஒரே கல்யாணம் 2 மணி 3 நாங்க அடிக்கிறேன். கேப்சர் ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் ஆச்சு. இப்போ இவர் எஸ்ஏ சார் பேசினா தான் பெரிய கண்டென்ட் நாளைக்கு. அவர் சார் எஸ்ஏ சார் பேசினா தான் நாளைக்கு வந்து இந்த தேசிய 2ல் வந்து பெரிய கண்டென்ட் எனக்கு தெரியும். அவர் பேசும்போது எனக்கு பக்கப்பு காணிச்சு, அடுத்து நம்ம பேச பொறுமை இதெல்லாம் வருமா வராதா அப்படிலாம் இருந்துச்சு. நான் வேறு செல்லுமணி சார், சார் எனக்காக உட்காந்துங்க சார், உட்காந்துங்க சார்னு எனக்காக உட்கார சொன்னேன். ஆனால் சரியான கண்ணு கிடைச்சா உங்களுக்கு, அதான் சின்னவங்க சொன்னாங்க பெரியவங்க கேட்கணும். அதனால் மச்சான் இரு மச்சான், எனக்கு எல் சார் வந்து எப்பயுமே அவர் அவர் வந்து எனக்கு எங்களுக்கு 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னா, ஒரு படம் விட்டு ஒரு படம் தான் வில்லன், தெரியுமில்ல உங்களுக்கு, கண்டிப்பாக நடிக்க முடியாது. எங்கள் அக்ரிமெண்ட்டே ஒரு படத்தில் இருப்பேன், அடுத்த படத்தில் இருக்க மாட்டேன். எனக்கே தெரியும், நான் கூப்பிடவே மாட்டேன், போயிட்டே இருப்பேன். அது 3ஆவது படம் கால் வந்துடும். ஏன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ ஒரு படம் விட்டு ஒரு படம் வரும்போது நான் வெறியோடு வருவேன், பசியோடு வருவேன், பின்னிடண்டா பிணைஞ்சிடன்னு வருவேன். எனக்கு ஒரு கேரக்டர் உண்டு. நான் எப்படின்னா என்னுடைய சீனில் மட்டும் நான் கோத்துக்கிட்டே இருப்பேன் மணி மாதிரி. ஏதாவது நான் குளித்தாலும் சாப்பிட்டாலும் பல்லு விளக்குனாலும் எனக்கு சீன் மட்டும் மண்டில் ஓடிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஹேபிட் எனக்கு. அதை நான் படித்த பள்ளிக்கூடத்தில் நான் கற்றுக்கிட்டேன். எல் சார் என்ன பண்ணுவார்னா, என் மேலே அதிகமாக நம்பிக்கை வைப்பார், ஓவராக கம்ப்ளைண்ட் வைப்பார். எனக்கு தெரியும் சார் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, நம்மளை நம்பி பண்ணியிருப்பார், எனக்கு தெரியும். இந்த சீன் அவர் மிரட்டுவார் பாருங்கன்னு மைண்டுக்குள்ளேயே சொல்லியிருப்பார், எனக்கு தெரியும். அதனால் கேரவல்ல மற்றவங்க மாதிரிலாம் நான் ஜாலியாக இருக்கவே மாட்டேன். அது முருகன் சாருக்கு தெரியும். முருகன் சார் பேப்பரை வந்து கொடுத்துட்டு வந்து போனதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வரவே மாட்டார். அந்த நம்பிக்கை, அவருக்கு எனக்கு கொடுத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு தொடர்ந்து அவர் படத்தில் 6 படம் வில்லனா நடிச்சிட்டு இருக்கேன். என் கூட வந்து சிங்கமொழி பங்காளி, நம்ம சிங்கமுத்தண்ணன், இப்போ உதயகுமார் அண்ணன், நம்ம பிசி அன்பழகன் சார், என்னுடைய குருநாதர் சி ரங்கநாதன் சார், இப்படி சாயரமணி சார், எல்லாருமே என் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படம் எனக்கான படம் மட்டுமல்ல, இந்த படத்தில் ஒரு இயக்குனர் சங்கமே 10 சங்கம் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் சங்கத்தில் இருந்தால் அப்படியே வாழ்க்கை போயிடும். ஆனால் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம், வாழ்க்கை கிடைக்குங்கிறது நான் ஒரு உதாரணம். அங்கே இருந்தால் இந்த வாய்ப்பை நான் பெற்றேன். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு வில்லன் கடந்த காமெடிக்கு பிள்ளையா சொல்லி போட்டது நான் தான் அப்படிங்கிறத பெருமையோடு சொல்லிக்கிறேன். எனக்கு முன்னாடி எம்ஆர் ராதன் இருந்தாங்க, அசோகன் சார்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலம். ஒரு கேப்புக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு நான் தான் ஏன் சொல்கிறேன், இந்த நான் தான் இல்லை, இந்த நான் தானுக்குள்ள கமல்ஹாசன் உங்களையும் நான் சொல்கிற மாதிரி, கமல்ஹாசன் சார் சொல்கிற மாதிரி இந்த நான் தான் கூட இருக்கிறது வந்து எங்களுடைய எழில் சார். அந்த நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா எழில் சார் நல்லா இருக்கணும், நான் வளரணும் அப்படின்னா எழில் சார் இன்னும் நல்லா வளரணும், நான் ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா எழில் சார் என் கூட சேர்ந்து 100 வயசு வாழணும் அப்படின்னு எல்லாம் இறைவனுக்கு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எழில் சார் கொடுத்த அந்த வாய்ப்பு தான் இந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன். எழில் சாரை பற்றி பேசணும் அப்படின்னா நிறையா பேசலாம். மிகச்சிறந்த மனிதர். எப்பயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் நாங்கள் 4 பேர் அப்படின்னு கிடையாது, ஒரு 10 இயக்குநர்களுக்கு மேலே எழில் சார்ட்டேருந்து வெளியே வந்திருக்காங்க. அதிக இயக்குநர்கள் உதவி இயக்குநர்களானது எழில் சார்ட்ட தான். நம்ம பாரதிராஜா சார் பட்டறையிலேருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி பாக்கியராஜ் சார் அசிஸ்டன்ஸு, அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், இந்த வரிசையில் வந்து எழில் சார்ட்டேருந்து நிறைய உதவி இயக்குநர்கள் வந்து டைரக்ட் ஆகியிருக்காங்க. கருப்பள்ளப்பன் சார், நிறைய பேர் டைரக்ட் ஆகியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் ஆகியிருக்காங்க. என்ன ஒரே ஒரு காரணம் அப்படின்னா, எழில் சார் கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம், அவர் கற்றுக் கொடுக்குறதில்ல, அவர் கூட இருந்தாவே நம்ம கற்றுக்கலாம், அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங். ஏன்னா வந்து ஒரு கேப்டன்ஷிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல போய் நிற்கும்போது அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக கூலாக ஹேண்டில் பண்ணுவார். யாரையுமே காயப்படுத்தாமல் ரொம்ப அன்பாக பேசி அழகாக ஹேண்டில் பண்ணுவார். ஒரு நாள் தீபாவளி படத்துல எல்லாம் ஷூட்டிங்கில் வந்து பெரிய செட்டு போட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டில் ஒரு 300 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு,
பவனம், ரவி சார் எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாமே ரெடியாக இருந்துகிட்டு இருக்கும்போது யூனிட் 20 காலையில் ஒரு 7:30 8 வரைக்கும் வரல. எங்கன்னு விசாரிக்கும்போது யூனிட் 20 பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சார்ட்டு எப்படி போய் சொல்ல போகிறான்ட்டு மேனேஜரை பயந்துகிட்டே வந்து சொல்கிறாங்க, சார் இப்படி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அப்படியா, சரி ஓகே வாங்க ரூமுக்கு போய் அந்த சீனை பேசுவோம் அப்படின்ட்டு ரொம்ப கூலாக, பஞ்சர் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ண முடியும், போய் பஞ்சர் ஒட்டிட்டா வர முடியும், பஞ்சர் ஒட்டிட்டு வரட்டும் அப்படின்ட்டு அந்த டயத்தை கூட வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரெஷரை வந்து எல்லாருக்கும் செலுத்தாமல் அந்த சீனை அந்த மிட்வீன் கேப்பில் எவ்வளோ மெருகேற்றணுமோ அப்படி தான் வந்து எழில் சார் வந்து சீனை ஒர்க் பண்ணார். ஸோ அவரோடு ஒர்க் பண்ண அந்த ஒரு திரைப்படம் தான் வந்து எனக்கு வந்து வெண்ணிலா கபடி குழுங்கிற அந்த வாய்ப்பை கிடச்சிச்சு. இன்றைக்கி சூரிங்கிற ஒரு நடிகன் இன்றைக்கி ஒரு கதாநாயகனாக இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் எழில் சார் தான். தீபாவளி திரைப்படத்தில் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு 2 சீனில் பிரமாதமாக சூரி நடிச்சிருந்தான். அதை பார்த்துட்டு தான் இந்த பையன் ரொம்ப நல்லா நடிக்கிறானே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய முதல் படத்தில் வந்து வெண்ணிலா கபடிக்குள்ளே வாய்ப்பு கொடுத்தேன். சூரி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமும் எழில் சார் தான். நிறைய நடிகர்களை வந்து எழில் சார் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. நிறைய டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர், ரைட்டர்ஸ், இப்படி அவர் நிறைய நடிகர்களுக்கு அவருடைய வேல்யூ தெரிய மாட்டேங்குது. அதாவது இன்க்ளூடிங் காமெடியில் நடிக்கக்கூடிய ரவிமரியா சார் சொன்ன மாதிரி தான், அவ்வளோ ஈஸியாக காமெடி வந்துடாது. ஒரு நடிகர்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து எழில் சார் நாங்கள் உட்காந்துக்குவார், நாங்கள் இங்கே எல்லாமே வந்து பண்ணிடுவோம், அப்புறம் வந்து அப்படிலாம் கிடையாது. என்ன கண்டென்ட்னு முழுசாக சொல்லிடுவார். அந்த கண்டென்ட்டில் எவ்வளோ தேவைன்னு அவருக்கு தெரியும். எடிட்டிங்கில் அவங்க நடித்தது எல்லாமே வராது. அவங்க பக்கமாக நடிச்சிருந்தாலும் அது ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்ச ஒரு இயக்குனர். இந்த சீன் ஆடியன்ஸ் கை தட்டுவானுங்க, இந்த சீன் சிரிப்பானுங்க, இந்த டைலாக் சிரிப்பானுங்க. நம்ம சொல்கிற 10 சீன் சொன்னால் 10 சீனுக்கு சிரிப்பார். ஆனால் எந்த ஒரு சீன் ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த ஒரு சீன் மட்டும்தான் அவர் வந்து சூஸ் பண்ணுவார். அப்படி ஆடியன்ஸுடைய பல்ஸோட, ஆடியன்ஸோடைய டேஸ்ட்டோட இந்த நிமிஷம் வரைக்கும், அதாவது 25 வருஷம் படம் பண்ணுறதும் இயக்குனராக இருந்தார் அப்படிங்கிறத விட 25 வருஷமும் படம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப பெருமையான விஷயம். நானும் வந்து உங்களுடைய கோல் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கும்போது, உங்களுடைய இலக்கு தெரியலைங்க, ரஸ்னேட்டராக வந்தோம், டைரக்டர் ஆகணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசில் ஆசை இருக்குது. என்ன அப்படின்னா, என் பையன் இன்றைக்கி வந்து 7th போயிட்டுருக்கான். அவன் காலேஜ் போகும்போது எங்கள் அப்பா ஒரு காலத்தில் டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்றைக்கும் நான் டைரக்டராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த சாதனையை வந்து எழில் சார் பண்ணிட்டார். ஏன்னா அவன் பையன் காலேஜ் போய் முடித்து, ஸோ அந்த 2 குட்டி பையன் பாப்பாவும் சரி தம்பியும் சரி எழில் சார் வீட்டு மொட்டை மாடியில் தான் டிஸ்கஷன் நடக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு துணைவியார். ஸோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து மென்டலியாக நிறைய நேரத்தில் வந்து உறுதுணையாக இருந்தாங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதம் எல்லாமே சேர்ந்து தான் எழில் சாருக்கு இந்த 25வது ஆண்டு நிறைவாயிருக்கு. ரவிச்சந்திரன் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா பேசலாம், ஏன்னா அவ்வளோ பயணிச்சிருக்கணும். வெண்ணிலா கபடிக்குள்ளே நடந்த நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவர்கிட்ட போய் சொல்லும்போது, அட கையெழுத்து போட்டு போசி கழுத்தவ வெட்ட போகிறானுங்க, போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக ஒரு தைரியம் கொடுப்பாரு. அது அந்த தைரியம் வந்து நமக்கு அப்படி சரி, ஏன்னா அதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறையா நான் எனக்கு இந்த நேரத்தில் வந்து என்ன எழில் சார்கிட்ட சேர்த்து விட்ட சங்கரதயாளன் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் அப்பா அம்மா எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ, என் பிள்ளை எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ, அப்படி எழில் சார் அவர் வந்து நல்லா இருக்கணும். அவர் நிறைய பேருக்கு வந்து லைஃப் இப்போ கொடுத்துட்ருக்காரு. நிறைய பேர் அவர் மூலமாக உருவாவாங்க. மீண்டும் எழில் சாருக்கு என்னுடைய குருநாதருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.